பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 21 மற்றும் 22. நல்லாருக்கு ஒரு கேடும் வராது, பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும். பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார், உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை அபிஷேகம் செய்ய கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உமது அன்பு மகனாக மகளாக எங்களை உருமாற்றி எங்களுக்கு பக்கபலனாய் இருந்து முகமுகமாய் எங்களோடு பேசி உள்ளத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். என் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதற்காகவே அதிகாலையிலே உமது உன்னதமிக்க பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. பெந்தைக்கோஸ்தே நாளன்று 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பியதை போல இந்த நாளிலும் தகப்பனே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி திடப்படுத்தி ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. சோர்வோடும் பலவீனத்தோடும் இருந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சோர்வுகளையும் பலவீனத்தையும் அப்புறப்படுத்தி உற்சாகத்தின் ஆவியினை தந்திருக்கின்றீர். உறுதி தரும் ஆவியை கொடுத்திருக்கின்றீர். பரிசுத்த ஆவியின் கனிகளையும் மரங்களையும் கொடுத்திருக்கின்றீர். சோம்பேறியின் ஆவி எடுத்து மாற்றிருக்கின்றீர். ஞானமுள்ள மகனாக மகளாக வாழ நீர் எங்களோடு கூட இருந்திருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உம்மை விரும்புகிறார்களோ அவர்களை நீர் இந்த உலகத்திலே வாழ வைக்கின்றீர். அவர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்திலே கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் அது மகனாக மகளாக நீர் வாழ வைக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, நல்லாருக்கு ஒரு கேடும் வராது, பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும் என்றும். ஆம் தகப்பனே, அநேக பேர் இந்த உலகத்திலே நான் நல்லதும் செய்வேன், தீமையானதையும் செய்வேன் என்றே சொல்லி நான் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது பிள்ளைகளுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை வழிபட்டு உம்மை ஆராதித்து என் உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எதிராக செயலாற்றி கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக, வல்லமை மிக்க கரம் கடந்து வருவதாக, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திடுவீராக, சதி திட்டங்களை அப்புறப்படுத்திடுவீராக, பொய்யுரைக்கும் நாவை நீர் கண்டித்து விடுவீராக. உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, யாரெல்லாம் இந்த நேரத்திலே நான் பாவம் செய்து விட்டேன், என்னால் இந்த உலகத்தில் இனி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து வாழ்ந்திருக்க முடியாது, நான் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்வேன், என் ஆண்டவர் எனக்கு துணை செய்வார், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், என்னுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தி விடுவார், நான் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய செயல்களை மட்டுமே செய்வேன் என்றே சொல்லி பாவங்களை வெறுத்து தீமையை வெறுத்து தீயோர்களை விட்டு அகன்றும் உம்மை நோக்கி கடந்து வந்து ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இறப்பி பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தி தண்டனை தீர்ப்பு பெற்றுவிடாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். நீரே எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். மனம் மாறக்கூடிய பிள்ளைகளை நீர் உமது பக்கம் திருப்பிக் கொள்கின்றீர். மனம் மாறாமல் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்கின்றீர். முரணான வழிகளில் செல்லக்கூடிய பிள்ளைகளையும் சாவின் வழியை நோக்கி செல்லக்கூடிய பிள்ளைகளையும் நீர் கண்டித்து தண்டித்து திருத்தி உமது வழியிலே அழைத்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நிறைவை தரக்கூடிய என் அன்பு தகப்பனே, இந்த நேரத்திலே யாரெல்லாம் மூடர்களாக இருக்கிறார்களோ, மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடி எரிச்சலை ஊத்தி கொண்டு இருக்கிறார்களோ, மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ, உண்மையை பிரித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ, நீதியை நிலை நாட்டாமல் இருக்கிறார்களோ,
பொய்யுரைப்பு நாவை கொண்டு வஞ்சனை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. அவர்களையும் கழுவி சுத்தி வரைத்து என் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாற்றிடுவீராக. இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்துவது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆதரவற்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கலக்கத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஏதோ ஒரு காரியத்திற்காக அதிகாலையிலே எழுந்துமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே, என் ஆண்டவர் எனக்கு தேவை, என் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும், என் ஆண்டவர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட கடந்து வருவதாக. மதிக்கட்ட வாழ்க்கையை விட்டு வெளியிலே வருவார்களாக. மாசற்றவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, திரு பாடல்கள் 84:11 வாசிக்கின்றோமே, மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குகிறாய் என்று. ஆம் தகப்பனே, யார் யாரெல்லாம் மாசற்ற வாழ்க்கை வாழ்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய மன்றாட்டை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை இதோ நீர் கருணை கண் பார்ப்பீராக. திரு பாடல்கள் 86:1 சொன்னதுபடி, ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளித்திடலும், ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்திலே எளியவர்களாக வறியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகம் இறந்தது கிடையாது, இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. ஆனால் மறு உலகில் எங்களை வாழ நீர் தயாரிக்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வளைகுடா நாடுகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எங்கெல்லாம் போர் நடந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த இடங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். யார் யாரெல்லாம் வேதனையோடும் கஷ்டங்களோடும் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. மன நிம்மதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சமாதானமற்று இருக்கக்கூடிய அரசாங்கங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களுக்குள் சமாதானத்தை கொடுக்கவும், பேர் அன்போடும் உண்மையோடும் ஆட்சியை நடத்தவும், பிள்ளைகளுக்கு ஏற்ற சட்ட திட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்களாக உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய ஜெபம் உம்மை நோக்கி வருவதாக. அவர்களுக்கு நீர் இந்த நாளிலே பதிலை கொடுப்பீராக. திரு பாடல்கள் 84:8 சொன்னதுபடி, படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்கின்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மனம் உடைந்து போய் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். போராட்டமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே மன நிம்மதியை துளைத்து விட்டு இந்த நாளிலே குற்ற உணர்வுகளோடும் பலவீனத்தோடும் ஆண்டவரே உள்மன காயத்தோடும் இந்த நாளிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவருக்கும் மன மாற்றத்தை கொடுப்பீராக. பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நோய்களில் இருந்து விடுதலையை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட தகப்பனே, நேற்றும் என்று மறைத்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம். போர் முனையில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு மத திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கண்ணி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா.
நாங்களும் இந்த உலகத்திலே உமது மகனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக் கொடுங்கள் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சபேஸ்வரே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.